விஜய் அவர்கள் வந்து முதல்ல ஆட்சி பொறுப்பு ஏற்றதுல இருந்து மே 10ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல சூழ்ச்சிகள் சுற்றி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது டெய்லியும் பரபரப்பாக இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பரபரப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதற்கு பிறகும் மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது. புதிய அவதூறுகள், புதிய பிரச்சனைகள், சின்ன தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு ஆட்சியில். அதெல்லாம் கொண்டாந்து மக்கள் மத்தியில் கொண்டாந்து சேர்க்கும் போது என்னன்னா அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தத்தோட கையில் வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சில நல்ல காரியங்கள் நடக்கிறது. பல முன்னாள் அமைச்சர்கள், ஊழல் செஞ்ச அமைச்சர்கள்லாம் திருவா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தவறு செஞ்சவனுக்கெல்லாம் இந்த தண்டனை கிடைக்குது அப்படிங்கிறது நிம்மதி அடைஞ்சாலும் புதிய மாற்றங்கள் அரசியலில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த விஷயங்கள்ல முதல் முறையாக இப்போ வந்து தாவேக்காவுடைய மிகப்பெரிய முதல் ஊழல் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, அந்த அரசு வக்கீல் இருக்காங்கல்ல, அட்வொகேட்டை நியமிக்கிறதுல ஒரு 120 கோடி ரூபாயிலிருந்து 150 கோடி ரூபாய் வரைக்கான ஊழல் நடந்திருக்கு. சின்னதில் ஆரம்பிச்சு பெருசு வரைக்குமே எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. அதை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. இதை பற்றின உண்மை என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் போக போகிறார். அந்த மக்கள் போய் சந்திக்க போகிறார். அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு அரசு பணி ஆணை வழங்க போகிறார் நேரடியா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க போதியா, இதை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ திமுக என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போனால் சாட்சிகள் கலைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பணி ஆணையை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஊழல் மாதிரி, நான் பணி ஆணையை கொடுத்துட்டா நீங்கள் உண்மையை சொல்லாதீங்கிற ஊழல் மாதிரி அப்படின்ற அவங்க ஒரு வழக்கு தொடுத்துருந்தான்னு வைக்கிறேன். இதற்கெல்லாம் நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இது வந்து ஹியரிங் வருது, நாளை விசாரணை வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு ஜூலி மேலே உள்ள கேஸை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஜென்சி டிஎம்கேங்கிற மாதிரி நீங்கள் அலப்பறம் பண்ணிட்டு தெரிஞ்சாங்க இல்லை, அவங்க வந்து ஒவ்வொரு ஆட்களாக இப்போ அரசு தூக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய தவறு செய்கிறாங்க, அந்த இடத்துல ரொம்ப தவறாக பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கொஞ்சம் அரசுக்கு பிரச்சனையாக வரும்னு அரசு நினைக்குது. இவங்க இது ஓவராக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ்வாக் பண்ணதெல்லாம் சில கடுப்பலை ஏற்பட்டிருக்கும். தலைவர் விஜய் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்கள்ல, அரச கட்சியை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஓவராக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க மேலே உள்ள வழக்கை ஸ்ட்ராங் பண்ணுறது எல்லா அரசும் பண்ணுறதான். அந்த இடத்துல தற்போது ஜூலி மேலே உள்ள கிட்னி முறைகேடு நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம், அந்த வழக்கு தற்போது வருகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் வருது. சரி, என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்னவாக வரோம்னா செந்தில் பாலாஜிக்கு அந்த ஆட்சியை, தாவேக்க ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்டதற்காக 180 கோடி ரூபா இங்க வந்து பணம் பரிமாறப்பட்டிருக்கிறது, குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத எவிடன்ஸோட பிடிச்சிட்டாங்க. வித் எவிடன்ஸ், அதான் மேட்ரு. அது வந்து அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. பிடிபட்ட அந்த குற்றவாளிகள் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யார் பேர் அடிபட்டிருக்குன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி பேரும் அதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அவங்கள ஒரு 6 நாளாக தேடிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி ஆள் எஸ்கேப் ஆயிட்டா போல, எங்கே இருக்கிறாரு யாருக்குமே தெரியல, ஆள் எங்கே இருக்கிறாரு கண்டுபிடிக்க முடியல. அதற்கு பிறகு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலேருந்து அங்கே ஒரு சம்மன் வழங்கப்பட்டது. அது கரூருக்கு அவங்க வீட்டில் ஆள் இல்லைங்கவும் அவங்க அம்மா பட்ட பேரண்ட்ஸ்டாக கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இது மாதிரி சம்மன் அவங்கள்ட்ட சொல்லி வர சொல்லுங்க திருவல்லிக்கேணிக்கிட்டு. இன்னைக்கு வந்து 10:30 ஆஜராகணும். ஆள் வரல, எஸ்கேப் ஆயிட்டா போல. யாரு? நம்மளுடைய செந்தில் பாலாஜியோட தம்பி இன்னைக்கு ஆஜராக. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து அடுத்த கட்ட பிரச்சனையை நோக்கி நகருது இந்த கேஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா தெரியும் இந்த இடத்துல செந்தில் பாலாஜி தம்பியை கண்டிப்பாக பிடிச்சாகணும், அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கணும் அப்படிங்கிறது அரசோட ஒரே குறிக்கோளாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். நமக்கு அப்புறம் இருக்கு அது ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ முதல் சம்மன் வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஆஜராகல, அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. முதல் சம்மனில் ஆஜராகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்களே. அடுத்த சம்மன் வழங்குவாங்க, அடுத்த சம்மன்லையும் ஆஜராகணும். அடுத்த சம்மன்லையும் ஆஜராகாத பட்சத்தில் அதற்கு பிறகு நேராக கோர்ட்டுக்கு போயிட்டு இவர் ஆஜராகவே இல்லை, இந்த வழக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வழக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உடனடியாக அவருக்கு பிடிவாரன்னு நீங்கள் இஷ்யூ பண்ணணும். கோர்ட்டு கேட்கலாம், கோர்ட்டு நம்ம கேட்கலாம், அரசு கேட்கும். அப்பொழுது கோர்ட் இதை பார்த்துட்டு நல்லா படித்து பார்த்துட்டு ஆமாங்க இதை நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸு, நீங்கள் உடனே அவங்களுக்கு பிடிவாரண்ட் இஷ்யூ பண்ணி எங்கே இருந்தாலும் ஆளை சுற்றுக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தமிழ்நாடு போலீஸ் எங்கெங்கெல்லாம் சுற்றி லீகலாக பிடிச்ச ஜெயிலில் வச்சு விசாரிப்பாங்க. 15 நாள் ரிமாண்டு. அதற்கு பிறகு விசாரித்து இந்த வழக்கில் ஒவ்வொன்றா பார்ப்பாங்க. அதற்கு பிறகு ஜாமீனே இல்லாத வழக்குகளில் பதிவு செஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா குத்தி மனுஷனை வாந்தி எடுக்க வச்சு மாமியார் வீட்டில் படுக்க வச்சுருவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு பார்ப்போம் என்ன நடக்க போகிறது பார்ப்போம். இதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த வழக்கறிஞர் செந்தில் பாலாஜிக்கு ஆப்போசிட்டாக ஆஜராகிறார்கள் அரசு வழக்கறிஞர். அவர் அங்கே ரொம்ப சூதானமாக பேசி
அந்த பிடிவாரண்டா வாங்கினது பிறகும் ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து ஜாமீனுக்கு வந்து போடுவார், ஜாமீன் வேணும்ட்டு. அப்பெல்லாம் நம்மளுடைய அரசு வழக்கறிஞர் சாதுரியமாக பேசி அதை வாபஸ் வாங்க விடாமல், ஐ மீன் அந்த ஜாமீன் கிடைக்க விடாமல் நம்மளுடைய வழக்கறிஞர் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவருக்கு பல காலம், ஐ மீன் ஒரு 6 மாசமோ இல்லை 1 வருஷமோ ஜெயிலில் வச்சு கஞ்சி காய்ச்ச முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அரசு வழக்கறிஞர் அப்படிங்கிறது மிக முக்கியம். அந்த அரசு வழக்கறிஞர் இந்த நியமனத்தில் பல கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற அந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். 120 கோடி வரைக்கும் ஒரு ஆள் உருட்டி விட்டுக்கிறாப்ல வைங்கள, நம்மளுடைய மாரிதாசன் உருட்டி விட்டுக்கலாம். 120 கோடி 150 கோடிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அந்த மேட்டரில் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது அப்படி தெரியும். 2 பெரிய நீதிமன்றங்கள், ஒன்று சென்னை உயர் நீதிமன்றம், இன்னொன்று சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளை அப்படிங்கிறது தெரியும். அதில் வந்து ஜெனரல் அட்வொகேட், அதாவது தமிழக அரசுடைய வழக்கறிஞர், நீதிபதிகள் இருப்பாங்க, அது நார்மல். இதில் வந்து அரசு சார்பாக ஒரு வழக்கறிஞர்கள் அங்கே ஆஜராக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை மாவட்டம்னு? டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். காங்கேயத்தா சொல்லணும்னா காங்கேயத்தை யாருக்கும் தெரியாது, ஆடனா கூட கோர்வையாக சொல்ல தெரியாது. நம்ம ஆளுக்குறீங்களா, மறந்து போயிடும், தெரியாமல் கிடையாது, மறந்து வேணும். திடீர்னு தமிழ் தாய் வாழ்த்து சொல்லுங்க சொன்னால் தமிழ் தாய் வாழ்த்து உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? கரெக்டா? அப்படி அடிக்கோடாமல் தேசிக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் படிக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டக்குனு யாருக்கும் வராது. அதே மாதிரி மொத்தம் 38 மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்குங்களேன். 38 மாவட்டங்களில் அங்கெல்லாம் ஒவ்வொரு நீதிமன்றங்கள் இருக்கும். அதில் வந்து வருவாய்க்காக 32 நீதிமன்றங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம், அதில் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. அது மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு நீதிமன்றம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் நீதிமன்றம் இருக்குங்களா. அதுபோக தாலுக்காவாக இருக்கும். இப்போ எங்களுடைய தாலுக்காவில் ஒரு நீதிமன்றம் இருக்குது, அது செஷன் கோர்ட் அப்படிம்பாங்க. அது மாதிரி அதே மாதிரி ஒரு 1000க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கெல்லாம் ஒரு அரசு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. அது யார் வந்து புக் பண்ணோன்னா அரசே சொல்லும், இவங்கெல்லாம் அரசு வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறதுல. இதில் எங்கேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறதா மேட். பொதுவாக புதுசாக ஒரு அரசு வருதுன்னு வைங்களேன், அந்த அரசு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய புதிய அரசு, அதனால தன்னுடைய வழக்கறிஞர்களை நியமிக்கிறது அது சகஜம், அதுதான் முறைன்னு வச்சுங்களேன். கடந்த காலங்களில் திமுக வந்து முதல்ல அதிமுக இருந்துச்சு, அதிமுக ரிப்ளேஸ் பண்ணிட்டு திமுக வந்துச்சு இல்லை. அப்போ எந்த வழக்கறிஞர்களை நியமிச்சாங்க அப்படின்னு கேட்டால் வழக்கறிஞர்களே நியமிக்கவே இல்லை. 6 மாதத்துக்கு திமுக வழக்கறிஞரையே நியமிக்கலை. பழைய வழக்கறிஞரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ யார் இருந்தாலும் அதிமுக இருந்துச்சு இல்லை, எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதிமுக வழக்கறிஞர் இருந்தாங்க. அது 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு திமுக. அப்போது திமுக ஆட்சி காலத்தில் 6 மாதம் அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்களேன். இப்போ ஆரம்பித்து நமக்கு வந்து ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வழக்கறிஞரை நீ நியமிக்கலை, அதனால பார்த்தீங்கன்னா இதாகி போச்சு அதாகி போச்சுன்னு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குல்ல. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் வழக்கறிஞர் இருந்தாங்களே, நீங்களே ஒரு 6 மாதம் செயல்படுங்க அப்படின்னு செயல்பட சொல்லிட்டு 6 மாதம் வரைக்கும் திமுகவோட வழக்கறிஞர்களை வச்சு நம்ம ஆட்சி நடத்திட்டு அதுக்கு பிறகு நமக்கு தேவையானவங்களை நம்ம நியமிக்கணும். ஆனால் நம்ம தாவேக அரசு என்ன பண்ணுச்சுன்னா அதில் கவனத்தை செலுத்தலை. அந்த நம்மளுடைய ஆட்சி புதிய ஆட்சி, நம்ம தலைவர் விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்கிறாரு, புதிய ஒரு சட்டத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் புதுசாக, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் இருக்காங்கல்ல, செயலாளர்கள் இருக்காங்கல்ல, நீதித்துறையோட செயலாளருக்கு தெரியும் இது புது, அவங்க பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க சொல்லணும்ல இது மாதிரி இஷ்யூ இருக்குது, ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க, அதுக்கு பிறகு நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை கிடையாது. அவங்களும் ஒன்று கண்டுகளை, திமுக வழக்கறிஞர்கள் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ எம்டிஆர் இருக்குது, தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர்களே இல்லாமல் எம்டிஆர் இருக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு 5-6 நாட்களாக பல வழக்குகள் அதில் ஆஜராகிறதுக்கு நம்மளுடைய வழக்கறிஞர்கள் இல்லை. இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம வழக்கறிஞர் நியமிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் யாரை நியமிப்பாங்க, தாவேகாவுடைய ஆட்களை நியமிக்கணும். தாவேகாவில் வழக்கறிஞர் அணி அவங்க நியமிக்கணும். கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்துச்சுல, அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்த போதெல்லாம் இப்போ நம்மளுடைய பீஸ்ட் அப்படின்ட்டு விஷ்ணுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அவரை வந்து கரூர் கேஸில் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. அப்போ ஆஜராகி உள்ளே போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாவேகா வழக்கறிஞர். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க தாவேகாக்குன்னு ஒரு வழக்கறிஞர் விங் இருக்கு, அவர்களையெல்லாம் இங்கே நியமிக்கணும். அவர்களெல்லாம் அரசு வழக்கறிஞர்களாக நியமிச்சா நல்லது. அவங்களுடைய நியமிக்கணும் ஒரு அரசு வழக்கு, நீங்கள் அரசு வழக்கறிஞரா தாவேகாவை உடனே நியமிச்சலாமான்னு அப்படி கிடையாது. அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு வரைமுறை கொடுத்துருக்கு. அந்த வரைமுறையின்படி அவங்களுடைய எத்தனை ஆண்டு காலம் அவங்க வந்து பதவியில் இருந்துக்கிறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, அவங்க எப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முறையை பார்த்து அவங்க நியமிப்பாங்க. நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய தலைமை ஜெனரல் அட்வொகேட் இருக்காருல்ல, அவர் தான் மேல்மட்டத்தில் இருப்பார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டின்னு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. அதுக்கு பிறகு பொதுத்துறை செயலாளர் இருப்பாங்க. அதுக்கு பிறகு சட்டத்துறை செயலாளர்னு வரிசையாக கீழே அவங்க கீழெல்லாம் பார்த்து இவங்களை போடலான்ட்டு ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் உள்ளவங்கள நியமிக்கணும். சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதில் தாவேகாவுடைய ஆதரவு உள்ள தாவேகாவின் வழக்கறிஞர் நியமிக்கணும்ல அப்படிங்கிற பட்சத்தில் தலைமை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா,
நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்கள் சைட்லேருந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எங்கள் ஊர் நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு தலைமை வழக்கறிஞராக போடணும் அப்படின்னா அங்கே உள்ள சட்டத்துறை ஆளுநர்களுக்கு தெரியாதுல்ல, தமிழகத்தில் உச்சல் உள்ளவங்க, அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க, மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லுவாங்க. உங்கள் இதில் யார் நம்மளுடைய தாவேகா அட்வொகேட்டோ அவரை போடுங்க, அவங்கள ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி எல்லா மாவட்டங்களுக்கும் உத்தரவு பறந்துருக்கிறது தலைமையிலேருந்து. நீங்கள் என்ன பண்ணி விட்டாங்கன்னா, நம்ம ஆளுங்க மாவட்ட செயலாளர்கள் அவங்க ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு, நான் ஒன்று போகிறேன்னா அமௌண்ட்டை வாங்கிட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதோட நம்ம ஒரு ஓரமாக வச்சிருவோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த இயக்கத்திற்காக தாவேகாவிற்காக நம்ம கூட நின்று அந்த வழக்கறிஞர்களை விட்டுட்டு பணம் யாரு பெருசா கொடுத்தாங்களோ அவங்கள தூக்கி போட்டதான் இங்க பெரிய பிரச்சனையானது. பணம் வாங்குறது தப்பு. நான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், தமிழகத்தில் உள்ள எல்லா தாவேகா மாவட்ட செயலாளரும் கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்காங்க. இப்பானே லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு 5 லட்சம் 10 லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்கிற மேட்டர் 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லு. அதே மாவட்ட செயலாளர் என்ன பண்றாங்கன்னா, வழக்கறிஞர்களை நம்ம தாவேகா வழக்கறிஞர்களை விட்டுட்டு வேற ஒரு சில வழக்கறிஞர்ல அங்க தூக்கி உள்ள போறது. அவன் 40 லட்சம் கொடுக்குறான் 50 லட்சம் கொடுக்குறான்னு அதை ரெஃபர் பண்ணது யாருன்னா மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட செயலாளர்ல ஒரு ஆள் இன்னும் திருப்பத்தூர்னு நினைக்கிறேன், திருப்பத்தூர் சம்திங், அந்த ஏரியாவில் ஆடு திருடுன சுல்தான் சம்திங் அவர் பேர், அந்த சுல்தான்ற ஒரு ஆடு திருடினவரை திருப்பத்தூருடைய முதன்மை வழக்கறிஞர்லாம் போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஜெகதீவ் அப்படின்ற ஒரு பர்சன், அவர் தான் ஒரு வழக்கறிஞர், முதன்மை வழக்கறிஞராக பத்மநாபபுரம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் ஸ்டாலின்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கிடந்த ஒரு ஆள். எப்போ பார்த்தா அது ஒரு திமுக சொம்பு. அவர் அதுக்கு போட்டிருக்காங்க. அவர்கிட்ட 30 லட்சம் 20 லட்சம்னு வாங்கிட்டு மாவட்டங்களில் இருக்கிற அந்த ஜுடிஷியல் இருக்குல்ல, அந்த நீதிமன்றங்களுக்கு இவங்க நம்ம மாவட்ட செயலாளர்கள் பணம் வாங்கிட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு பூதாகரமாக வந்திருக்கு. இது யார் குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டு யார் மேலே வைக்கிறாங்கன்னா தலைமை மீது வைக்கிறாங்க. ஏன்னா தலைமை தானே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துச்சு, அவங்க மூலமான வாங்கியிருக்காங்க. இது நேரடியாக புஷியானது சம்மந்தப்பட்டிருக்கிறார், ஆதவர்ஜுனா சம்மந்தப்பட்டிருக்கிறார், சொல்லப்போனால் விஜய் சம்மந்தப்பட்டிருக்கிற லெவலுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா இதற்கு யார் காரணமாக பொறுப்பேற்க வேண்டும்? இந்த குற்றம் நடந்திருக்கிறது என்பதை யார் சொல்லியிருக்கிறானா, ஞான சௌந்தர்யா அப்படின்ற தாவேகாவுடைய வழக்கறிஞர் நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது குற்றச்சாட்டை வேற யாரும் வைக்கல. வெளியூர்காரன் வச்சிருந்தா, மாற்று கட்சியினர் வச்சிருந்தா, இல்லைன்னா திமுககாரன் வச்சிருந்தா அதில் ஊர்ந்து கவனிக்கிறோம், பொய்யா இருக்குமோ, இவன் நம்ம மேலே அவதூறு பரப்புறானோன்ற நமக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த குற்றச்சாட்டை வைத்தது தாவேகாவுடைய வழக்கறிஞர் அணியுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஞான சௌந்தர்யன்றவங்க கொண்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் உள்ள இந்த தாவேகாவுடைய வழக்கறிஞர்லாம் இல்லைங்க என்ன போட வேண்டியதுங்க, இந்த கட்சிக்காக உடைச்சு நாங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் நான் தானே முதல்ல நிற்பேன், என்ன போடாமல் வேற ஒருத்தவங்க போட்டுக்கிறேன். அந்த வேற ஒருத்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடு திருடனாக இருக்கான், இல்லைன்னா திமுக சொம்படிச்சுக்கிட்டு இருந்தவன் காசு கொடுத்துட்டாங்கிறதுனால கொண்டு போட்டிருக்கான். இதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா, இப்போ செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்துட்டு அந்த ஆள் எஸ்கேப் ஆகிட்டாப்பல, ஓடிட்டாப்பல. இப்போ அவரை பிடிவாரண்டு நீங்கள் பிறப்பிக்கணும்ட்டு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் அந்த ஜட்ஜை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை போடணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செந்தில் பாலாஜிட்ட ஒரு 1 கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு இடுக்கடிச்சிடுவாங்க. இப்போ வேண்டாம் சும்மா லூஸில் விட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்படி விட்டுக்கிட்டே இருந்தால் பல வழக்குகள், இந்த சரஞ்சயராமன்ற நேற்று ஒரு சென்சி டிஎம்கே ஆளை கைது பண்ணி கொண்டு கோர்ட்டில் போட்டோன்னா 5 நிமிஷத்தில் வெளில விரட்டி விட்டாங்க. இதெல்லாம் ஒரு கேஸா பாப்பா அப்படின்ட்டு. ஏன்டா அங்கே திமுகவுடைய அட்வொகேட் விங் இருக்குல்ல, அது ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. நம்மளுடைய தமிழன் பிரசனா அந்த டீம்லாம் உள்ளே போயிட்டு அந்த உள்ள ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, இது தப்புங்க, அவர் அவ்வளோ பெரிய குற்றமாக பண்ணிட்டாரு, 2 மணிக்கு கைது பண்ண என்ன நிர்பந்தி, அவனா குற்றவாளியா, அவர்னா தேச துரோகியா, அவர்னா தீவிரவாதியா, எதுக்கு பண்ணினீங்கன்னு கேட்டவனே கரெக்டு தான் அந்த போப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டு அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி போய் சொந்த ஜாமீன் வெளியிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு முதலமைச்சரை ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காரு, ரொம்ப தவறுங்க இது நாளைக்கு ஒரு பதற்றத்தை, சமூக பதற்றத்தை உண்டாக்கும். இன்னைக்கு கைது பண்ணதுனால இன்னைக்கு தமிழகம் அப்படி ஸ்மூத்தாக இருக்குது, இது ரொம்ப பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டில் உள்ள ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஐயோ இவர் வெளியிட்டா விஜயோட ரசிகர்கள்லாம் போட்டு அடிச்சிருவாங்க, தாவேக்காட்கள் போட்டு அடிச்சு தமிழகமே பத்திக்கிட்டு ஏறியுமே என்ன பண்ணுறது, அதனால 15 நாள் சரியில் போடுங்க அப்படின்னு சொல்ல வச்சிருக்கணும். யாரு? நம்முடைய அரசு வழக்கறிஞர் பண்ணலை. இதே மாதிரி பல வழக்குகளை கோட்டை விட்டுருவாங்க. இதே மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் என்கிட்ட பணம் இருக்குன்னு உள்ளே போன திமுக ஆட்கள், நிறைய திமுக ஆட்கள் உள்ளே போயிருக்காங்க, நிறைய பிஜேபி ஆட்கள் உள்ளே போயிருக்காங்க, எல்லாம் வக்கீல், எல்லாம் ஸ்டாலின் கையேந்திக்கிட்டு இருந்த குரூப்பெல்லாம் இன்னைக்கு உள்ளே போயிருக்காங்க அரசு வக்கீல்களா, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய வக்கீல்கள் அவங்க பேரில் போயிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உண்மையாக தீர விசாரிக்கப்பட வேண்டும். இது நம்ம அரசுக்கே மிகப்பெரிய இழுக்கா உண்டாகும். என்ன உண்டாகும்னா, நாளைக்கு எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு போவாங்க, சேகர் பாபா கைது பண்ணி கொண்டு போவாங்க, ஏவாவேலோ கைது பண்ணி உள்ள கொண்டு போவாங்க, சொல்ல போனால் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் கைது பண்ணி உள்ள கொண்டு போய் கோர்ட்டு படி ஏறணும்னு வெளில அனுப்பிடுவாங்க.
இது ஒத்து வராது, இது முகாந்திரம் இல்லை அப்படின்னு அனுப்பிவிட்ருவாங்க. அந்த இடத்துல நின்று போராடுவதற்கு, நின்று அந்த ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வக்கீல் போகணும்னா உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ்டு வக்கீல் போகணும். அப்படி போகாதனால இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு போட்டிங்கன்னா அவங்கள்ட்டே காசு வாங்கிட்டு டம்முன்னு விட்டுட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது. தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, யாரையும் ₹1 கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், போன ஆட்சியில் தொட்டவனையும் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் விட்டுருக்காருல. அப்படி விட்டதுனால அப்படி யாராச்சும் பிடிச்சி கொண்டு போனா இதே மாதிரியான வக்கீல்கள் எந்த ஒரு திறமையும் இல்லாமல் பணம் லஞ்சம் கொடுத்து போன வக்கீல்கள் திரும்பி வந்துருவாங்க. அதான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். அதனால சொல்றேன், இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் யாரும் மாவட்ட செயலர். மாவட்ட செயலர் தட்டுன்னு தட்டி உட்கார வச்சிருக்கணும். பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாவேகா அரசுக்கு மிகப்பெரிய இடுக்கு உண்டாகிறதுக்கு காரணமே இது மாதிரியான மாவட்ட செயலாளர் ஹெட் வெயிட்ல தெரியுறாங்க. அவங்களால ஒழுங்கா ஜெயிக்க வைக்க முடியல. ஒரு 3 மாவட்டங்களுக்கு கொடுத்துரு, ஒரு மாவட்டத்துல 3 தொகுதி இருக்கு, 3 தொகுதியில ஒரு தொகுதியோட ஜெயிக்க வைக்க முடியல பல மாவட்ட செயலாளர்களால. ஆனா அவங்களாம் நீங்க கெத்தா தெரியாங்க, எங்க போறான்னு கெத்தா தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு 10 லட்சம், இதுக்கு 5 லட்சம் வாங்கி கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பாத்துக்கிடுங்க. அதே மாவட்ட செயலாளர்கள் அந்த தேர்தல் நேரத்துல காசு வாங்கிக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் காசு வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கு போகணும்னு தெரியுமா? எவ்வளவு பேர் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, எங்க ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வரலங்க, எங்க ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வரலங்க, ஏங்க எங்க ஊர்ல யார் எம்எல்ஏனே தெரியலங்க, எங்க ஊருக்கு என்கிட்ட ஓட்டு கேட்க வரலங்க அப்படின்னு சொன்ன போதிலும் நீங்க போய் ஓட்டு போட்டீங்கல்ல. ஏன் இன்னைக்கு அவங்க ஓட்டு கேட்க வரலன்னா காசு வாங்கிட்டு திமுக அதிமுக காசு வாங்கிட்டு அமைதியா இருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம எல்லாம் எங்க ஜெயிக்க போறோம், அதே மாதிரி 2031 பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன சும்மா 1 கோடி 2 கோடி கொடுப்பாங்க, 2 கோடி 2 கோடி 4 கோடி அவ்வளவுதான் அடக்கி அமைதியா இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு இவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரதிபலனையும் பார்க்காம பல வெளிநாடுகளில் உட்காந்துக்கிட்டு சண்டை செஞ்சுட்டு உட்காந்துருக்கீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். நாங்கள் இங்கே தொண்டை தண்ணி விட்டு கத்திட்டு நடக்கிறோம். எவ்வளோ பேருக்கு உங்களுடைய வேலையில் இருந்துக்கிட்டு ஐயோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ இன்னைக்கு பிரச்சனை ஆகிட்டு நாளைக்கு பிரச்சனை ஆகிட்டு நீங்கள் வருத்தப்பட்டீங்களா? இதற்கெல்லாம் மூல காரணம் நீங்கள் காசு வாங்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க மாவட்ட செயலர், அவங்க தான் காரணம். இதை அரசு கண்டுகொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூலியாக்கா மேட்ரு அதாவது ஜென்சி டிஎம்கே புதுசாக ஒரு குரூப் ஒன்று உருவாக்கி நிறைய பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சில எடுபட்டிருக்கு. என்னன்னா அவங்க பண்ற பிரச்சாரம் அப்படிப்பட்ட பிரச்சாரம் நல்ல முறையில் எடுபட்டுக்கான நல்ல முறையில் எடுபடலை. இது அவங்களுக்கே ஒரு கெட்ட பேர், திமுக ஒரு கெட்ட பேராக இருக்கு. நிறைய பேர் அது கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க, நமக்கு எதிராக மெர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால சொல்லல. அவங்க பண்றது ரொம்ப தப்பாகவும் வியடாகவும் அருவருப்பாக இருக்கு. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பண்ணதா இருக்கட்டும், ரீல்ஸ் பண்றேன்ட்டு அவங்க பண்ற அந்த மொக்க காமெடி மொக்க அட்ராசிட்டி எல்லாம் ரொம்ப ஃபன்னியா இருக்கு. ஃபன்னியா இருந்தாலும் அவங்க மேல ஒரு அபிப்பிராயம் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க பண்றது ரொம்ப அட்டாக்கு வேற மாதிரியான அட்டாக்கா இருக்கு. பெண்களை தரக்குறவா பேசுறது, அது மாதிரியான அட்டாக்குகளை யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்கள கைது செய்யறாங்க. ஏற்கனவே நம்மளுடைய சரண் ஜெயராம் அப்படிங்கிறவங்கள கைது பண்ணி கொண்டு போய் உடனே விட்டாங்க. அது இந்த நம்மளுடைய அட்வொகேட் பிரச்சனையால உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அரியநாதன் அப்படின்ற ஒருத்தர் கைது பண்ணாங்க. இதில் ஓவரா யார் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பதற்காக அரசுக்கு கீழே உள்ள யாரெல்லாம் அரசுக்கு கலங்க விளைவிக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனை இருக்கிறோம் அவங்களை கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜூலி மேலே ஒரு கேஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கிட்னி முறைகேடு, கிட்னி திருட்டு வழக்கு தெரியும். நம்ம அதிகமாக கிட்னி திருட்டுங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறதுனா அவங்க வெறும் குற்றச்சாட்டுகளாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்களை. யாரும் கொண்ட கேஸ் கொடுக்கல. ஆனால் அந்த அட்வொகேட் நெல்சன் அப்படின்ற ஒரு யூடியூபர் என்ன பண்ணாரா, நேரடியாக கொண்ட கேஸ் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை எடுத்து பேசலாம். அது தப்பா சரியாங்கிறது கோர்ட் விசாரிச்சு சொல்லட்டும். காவல்துறையினர் இருக்கிறாங்க. அதனால அந்த கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கிட்னி முறைகேடுன்றதை என் வாயால வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம். அவங்க கொண்ட கேஸ் கொடுத்துருந்தாங்க. திமுக ஆட்சி காலத்தில் ஒன்றும் பெருசாக நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத அவரே சொல்றாரு. ஆனால் தாவேகா ஆட்சிக்கு வந்து பிறகு அதுவும் இந்த ஜூலியோடைய அட்ராசிட்டி ஓவரா இருக்கு, அவங்க ஓவரா பண்றாங்க அப்படிங்கிறதுனால நேற்றைய தினம் என்ன சொல்லி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேஸ் கொடுத்த நம்முடைய நெல்சனை கான்டாக்ட் பண்ணி காவல்துறையினர் இதெல்லாம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை அவர் கொடுத்துட்டார். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க சொல்லிடுவாங்க. நான் அவங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு ஆமாங்க இந்த பெண் என்ன பார்த்தாங்க, இந்த இடத்துல காசு கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த அட்வொகேட் அந்த மேட்டர்லாம் காவல்துறையினர் கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏற்கனவே நிறைய வாய்ஸ் வந்திருக்கு. ஏற்கனவே என்கிட்ட அந்த ஜூலி என்கிட்ட பணம் வாங்கியிருக்குங்கிற வாய்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம சமூக வலைதளங்களாக பார்த்துருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அதை இறுக்கி பிடிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூலியை உள்ள கொண்டு வச்சுருவாங்க. இது சாதாரண கேஸ் கிடையாது. இது ஹியூமன் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனித உறுப்புகளை திருடுவது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். அது ரொம்ப கொடூரமான செயல். மனித உறுப்பை யாரும் திருடக்கூடாது. அப்படி திருடி இருந்தால் அந்த கேஸ் வேற லெவல் கேஸ் போகும். ஜாமீன் கிடைக்காது. ஒரு வருஷம் அவங்களை விசாரணை பண்ணி அந்த விசாரணையின் மூலமாக நீங்கள் எங்கே கிட்னி திருடுனீங்க, யாருக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க, அதுக்கு பிறகு அது எங்கே போகும்னா நேரடியாக கதிரவன், எந்த கதிரவன், மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன், அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஜூலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கே ஆட்களை அனுப்பி பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் இது நேரடியாக அங்கே போணுச்சுன்னா அங்கேயும் பிரச்சனையாகும். இப்படியாக ஜூலியை வச்சு நாளைக்கு மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ பிடிச்சி அவரை ஜெயிலில் போடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம். இது ஒரு நல்ல முன்னேற்றம். ஒன்றே ஒன்று, அரசுக்கு எதிராக பேசுகிறவங்களை கைது பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம் கிடையாது. அது தவறு.
போன காலத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த அரசுக்கு எதிராக எங்கள் மீது பல அட்டாக் வந்திருக்கு, பல பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் நம்முடைய ஃபெலிக்ஸாக இருக்கட்டும், சவுக்கு சங்கராக இருக்கட்டும், பத்திரிகையாளர் வராகியாக இருக்கட்டும், பல தாவேக்காவுல பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதிர்ப்பு கேட்டுருக்கோம். இந்த ஆட்சி காலத்து வந்ததுக்கு பிறகு நம்ம அதே செயலை செஞ்சால் அது தப்பு, கண்டிப்பாக தப்பு. ஆனால் ஒரு வரைமுறை இருக்குல்ல, தவறான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதாக இருக்கட்டும், அந்த பொண்ணை ஒரு பொண்ணு மேலே தப்பாக பேசுகிற அவங்களெலாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? இதே வேற எந்த ஒரு அரசை விமர்சிக்கிறவர்களை கைது செஞ்சால் இதே இடத்துல உட்காந்து நம்ம கேள்வி கேட்போம், இது தவறு, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி நம்மளே கேட்போம். ஆனால் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். இந்த ஜூலி, இந்த மன்னச்சனோட எம்எல்ஏ, நம்ம இப்போ உள்ள எம்எல்ஏக்கெல்லாம் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். கண்டிப்பாக கைது செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் இதை முடுக்கி விட்டுருக்காரு. ஐ மீன் அவருக்கு கீழே உள்ள ஒரு செக்டார் இதை முடுக்கி விட்டுருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். இது ஒரு நல்ல முன்னேற்றமாக பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது இந்த கரூர் கேஸில் தலைவர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி போய் சந்திக்க போகிறதாக இருந்தது. அதன் முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே உள்ள நேராக சந்தித்து அவங்களுக்கு பணியாணை ஒன்று கொடுக்க போகிறார் தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். பணியனை நேரடியாக கொடுக்க போகிறார். இதற்கு திமுக சைட்லேருந்து ஒரு எதிர்ப்பு ஒன்று வந்துச்சு. அந்த எதிர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தலைவர் நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் 40 குடும்பத்திற்கு ஒரு அரசு அணை கொடுக்குறீங்க. அந்த அரசாணை கொடுப்பதன் மூலமாக நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்திற்கு நீங்கள் பணியாணை வழங்குவதன் மூலம் நீங்கள் சாட்சியை கலைக்கிறீங்க. அவங்களுக்கு இது நீங்கள் ஒரு லீகலாகவே நீங்கள் லஞ்சம் கொடுக்குறீங்க. அந்த பணத்தை வாங்கிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க உங்கள் மேலே எப்படி குற்றம் சொல்லுவாங்க. அதனால் தலைவர் விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கு 41 குடும்பத்திற்கும் நீங்கள் ஒரு அரசு வேலை கொடுத்தீங்கன்னா அது லஞ்சமாக கருதப்படும். அதனால இந்த வழக்குடைய அந்த சீரே குழஞ்சி போயிடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அவர் விஜய் அவர்கள் நேரடியாக போய் சந்திக்கவும் கூடாது, அதற்கு பிறகு அந்த பணியாணையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு திமுக ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு ஆர்எஸ் பாரதி தரப்பில் ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டாங்களே. அந்த பெட்டிஷன் இன்டெலிஜென்ட்டான ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. பட் இது ஒரு ஸ்மார்ட் மூவ். தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக போய் சந்திச்சு அந்த பணியாணை கொடுத்துட்டா அவருடைய புகழ் பரவிடும். பாரியா கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அதை நம்ம ஒரு வாரத்தை நம்ம பசங்க கொண்டாடி தீப்பாங்க. அது அந்த மக்களுக்கும் சேரும், தமிழ்நாட்டு மக்களுமே இதை நல்ல விதமாக பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ இதை கொண்டு திமுக ஒரு பெட்டிஷனை போட்டது அவங்களுடைய இன்டெலிஜென்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பெர்செப்ஷன் எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கணும். தலைவர் விஜய் சந்திக்க திமுக ஆட்சி காலத்தில் இருந்த போதும் அவங்கள அனுமதிக்கல. விஜய் அவர்களை அங்கே போய் சந்திக்க அனுமதிக்கல திமுக அரசு. தற்போது நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் இந்த திமுக அரசு மூலமா கோர்ட் மூலமா போயிட்டு தடை போட்டிருக்கு. அப்படிங்கிறால தலைவர் விஜய் அவர்கள் மூலமா இது ஒரு பர்செப்ஷனாக மக்கள் மத்தியில் கண்டிப்பா போய் சேரும். ஏன்டா நீங்க ஆட்சியில் இருக்கும் போது தான் அந்த மனுஷனை போய் பார்க்க விடல, இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்து போய் பார்க்கலாம் பார்த்தாலும் அங்கேயும் கோர்ட்ல போயிட்டு நீங்க தடை போட்டுட்டீங்களே அப்படின்னு இந்த கோபம் திமுகவின் மேல பாயும். அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரசாணையை தடுத்துட்டாங்க அப்படிங்கிற கோபம் தமிழ்நாடு முழுக்க போகும். அதுபோக அந்த கரூர் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட 40 குடும்பத்தின் மூலமாக இது ஸ்ப்ரெட் ஆகும். மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆனா இது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிடும் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஏன்டா இது வந்து பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இவங்க போட்ட பெட்டிஷன் நல்ல பெட்டிஷன், இது ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிறது நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நல்ல மூவ் தான். ஆனா இதை எப்படி மாறும், இதை களத்தை எப்படி தாவேக்கா மாற்றிவிடும் என்றால் திமுக அந்த 40 குடும்பத்திற்கு நீங்க வந்து கிஞ்சினீங்களா, ஐயோ அந்த 40 குடும்பத்துக்கு நீதி கிடைக்காம போயிட்டு அவங்களுக்கு கூட நீங்க துணை இருக்க மாட்டீங்களா ஆவுன்னு நிறைய சூப்பரா பேசினானுங்களா. அந்த நேரத்துல அந்த மக்களுக்காக கதறினாங்களா, 40 குடும்பத்தை இப்படி பண்ணிட்டீங்களா, அந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆவறது அப்படிலாம் கதறினாங்கல்ல. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது கிடைக்குதுன்னா அவங்க தடுக்கிறாங்களா இல்லையா? இதை மக்கள் மத்தியில் பேசப்படாதா? அன்னைக்கு 40 குடும்பத்துக்கு கதறினா நீங்க நினைக்கிறீங்களா? அந்த திருட்டு பல இவனுங்க நாம் தமிழ் கட்சிக்காரெல்லாம் ஐயோ 40 பேர் இறந்து போயிட்டாங்களேன்னு கதறினானுங்கல்ல. அது எல்லாம் அரசியல், அவர்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த என்ன சொல்றது, இப்படி அடுத்தவங்களுடைய இறப்பை வச்சு அரசியல் பண்றவங்களை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? எனக்கு வாயில வேற மாதிரி வந்துடும். அதனால கட் பண்ணிட்டு டீசெண்டா பேசிட்டு இருக்கிறீங்களே. அன்னைக்கு இந்த 41 குடும்பத்தை பத்தி நீ அவ்வளவு அக்கறைப்பட்டீங்க இல்ல, அந்த அக்கறை நீங்க அந்த 41 பேர் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு விடிவு காண வரப்போகுது, ஒரு அரசு வேலை கிடைக்க போகுதுன்னா அதை தடுக்கிறீங்க இல்ல. அப்ப பாத்துக்க, அன்னைக்கு வந்து அவங்க அரசியல் தான் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது இல்ல. அன்னைக்கு அந்த குடும்பத்தில் வந்து ஐயோ அந்த பிள்ளை என்னங்க பண்ணுவோம், அவர் பாவுங்க, அவர் என்னங்க பண்ணுவார் இந்த இறப்புக்கு, என் பிள்ளை செத்து போயிட்டாங்க உண்மைதாங்க, ஆனா அதுக்கு காரணம் விஜய் அவள் எப்படி இருக்க முடியும், நாங்கள் எங்கள் மேலே அவ்வளோ தப்புங்க அப்படின்னு சொன்ன அந்த குடும்பத்தினலாம் திட்டி தீத்தானுங்க. இந்த பயலுவா இவனுங்களாம் திமுக காரங்களாம் அவ்வளோ கேவலமாக திட்டானுங்க. நீ எல்லாம் பெண்ணா, நீ அபிராமி, குன்றத்தூர் அபிராமி மாதிரியான பெண்கள் அப்படிலாம் திட்டினாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் போகிறது கிடைக்கும் போது இவங்க தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க அப்படிப்பட்டவர்கள் தான். இது அவங்க மேலேயே பேக் ஃபயர் ஆகும். இந்த தமிழ்நாடு மக்கள் இந்த கோவத்தை திமுகவின் மீது திருப்பி விடுவார்கள். அதை அவர்கள் அனுபவிக்கட்டும். அதை பார்ப்போம். அடுத்தடுத்த நாளைக்கு தான் கோர்ட் வந்து ஹியரிங் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயத்திலேருந்து உங்களுடைய தாழ்மையான மேன்மையான எல்லா கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவை சந்திக்க வரை உங்களிடம் நான் உங்கள் யங் தாத்தா.